ஆஃபீஸ் வீடு 2 சைடும் டார்ச்சர். ஆனால் ஒரு நாள் மருமகள் ரிவெஞ்ச் பிளான் பண்ணினா. வேலைக்கு போகும் மருமகள் காலையில் 6 மணிக்கு எழுந்து சமையல் கிளீனிங்னு எல்லாம் முடிச்சிட்டு ஆஃபீஸ் போவா. ஈவினிங் டயர்டாக வீட்டுக்கு வருவா. ஆனால் மாமியார் எப்போவும் இது சரியில்லை அது சரியில்லை, சாப்பாடு டேஸ்டாகவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை எப்படியாவது சரி செய்யணும்னு மருமகள் ஒரு பிளான் போட்டா. அடுத்த நாள் காலையில் மருமகள் மாமியார்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும். ஸோ எனக்கு எல்லாம் நீங்கள் தான் சொல்லித்தரணும்னு சொன்னா. இதை கேட்ட மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து கோலம் போடணும், காஃபி பர்ஃபெக்டாக இருக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. மருமகள் சீரியஸாக எல்லாம் நோட் பண்ணா. அடுத்த நாள் மருமகள் லேட்டாக எழுந்து வரா. மாமியார் கோவமா, என்ன இதுதான் எழுந்துக்கிற டைமான்னு கேட்குறாங்க. மருமகள் காமாக சொன்னா, அம்மா நீங்கள் சொன்ன ஸ்டாண்டர்டுக்கு நான் செட் ஆகலை. ஸோ நீங்கள் ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு பண்ணி காட்டுங்க, நான் அதை அப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. இதை கேட்ட மாமியாருக்கு பயங்கர ஷாக். இவளை வேலை செய்ய சொன்னால் இவன் நம்மளை வேலை வாங்குறாளேன்னு நினச்சி பேசாமல் போயிட்டாங்க. அடுத்த நாள் மாமியார் காலையில் காஃபியை மருமகள் கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க, இனி ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணி செய்யலான்னு. அடுத்தவங்களை புரிஞ்சிக்கும் போது அவங்க மேலே நமக்கு தானாக மரியாதை வரும். உங்கள் மாமியார் எப்படி, ஃப்ரெண்ட்லியா இல்லை ஸ்ட்ரிக்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.